முத்து, என்னப்பா? அப்பா பெட்டியில இருந்து பணம் எதுவும் எடுத்தியா? இல்லையா, ஹரிதான் எடுத்திருப்பான். ஏய், அவன் எங்கடா எடுத்தான்? ஹரியும் அவனோட ஃப்ரெண்டும் சினிமா பத்தி பேசினாங்க. அவன்கிட்ட காசு இல்லையா, இவன்கிட்ட காசு இருக்கா? சித்தப்பா முத்து புழுறான், சொல்றது எல்லாம் போய். டேய், சின்ன பிள்ளை பூரா போய் சொல்றா, உண்மை சொல்றா. டேய், உண்மை. என்னப்பா இது? சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம்? இவன் செஞ்ச தப்ப எல்லாருமா சேர்ந்து என் பையன் மேல போடுறீங்களா? அனி, ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? யார் தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிச்சுதானே ஆனோம். இங்க பாரு, என் பையன் திருட மாட்டான். உன் பையன் ஏற்கனவே திருடி இருக்கான்ல, இப்போ பொய் சொல்ல வேற கத்துக்கிட்டு இருக்கான். அவனை நாலு சாத்து எல்லாம் சரியாயிடும். அண்ணி, இவன் உடம்பு சரியில்லாம நேத்து இருந்து வீட்லயே தான் இருக்கான். இவன் வெளியிலே போல. இவன் எடுத்துக்கவே மாட்டான். ஆமாங்க, இவன் வீடியோ கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தான். இவன் எடுத்திருக்க மாட்டான். நல்லா இருக்குமா? பையன் செஞ்ச தப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்த்து மறைக்க பாக்குறீங்களா? ராஜி, எதுக்கு அப்படி கோபப்படுற? பின்ன என்ன மாமா, இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என் பையன் மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க. உன் நம்பிக்கையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேமா? தயவு செஞ்சு அமைதியா இருமா. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்றது சகஜம்தான். அதுக்காக பெரியவங்க நாம அடிச்சு கூடாமா? அப்படியா? அப்படின்னா இந்த புத்திமதிய இவங்களுக்கு சொல்லுங்க. ஏய், வாடா போலாம். போய் பார்த்துக்க. நல்லா யோசிச்சு பாரு. இதுல இருந்து முழு நோட்டா 500 ரூபாய முத்து எடுத்து கடைக்கு போய் ஜாமா வாங்கி திருப்பி சில்லறை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போற அளவுக்கு விவரம் இருக்கா? நமக்கு தெரிஞ்ச அவன் வீட்டுக்குள்ளே தானே இருக்கான், வெளியிலே போலையே. ஹரிக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு. சந்தேகமே இல்லைங்க, ஹரி தான் இந்த பணத்தை எடுத்துப்பான். கன்ஃபார்மா வந்து எடுத்துக்கான்னு தெரியுது. அவன் கையங்கலமா மாற்ற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். வரேன். ஆமா ஆமா, நீங்க பயப்படவே வேண்டாம். தாராளமா அவரை கொண்டாந்து இங்க சேர்க்கலாம். இங்க நிறைய பேர் குணமடைஞ்சு போயிருக்காங்க. ஓகே, கூட்டு வந்துருங்க. வச்சுட்டுமா? என்ன சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமாம்மா, உட்காரு. பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா. அப்படியா? என்ன சார்? நம்ம டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி உலகளவுல இருக்க சென்டர்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க, தெரியும்ல? ஆ, தெரியும் சார். அந்த மாதிரி அமைப்புல இருந்து நல்லா ஒர்க் பண்றவங்கள சிங்கப்பூர்ல உள்ள அமைப்புல சில காலம் ஒர்க் பண்றதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. அவங்களோட கணிப்புப்படி நம்ம சென்டர்ல நீ நல்லா ஒர்க் பண்றேன்னு சிங்கப்பூருக்கு வர சொல்லிருக்காங்க. நிஜமாவா சார்? ஆமாமா, இது உனக்கு மட்டும் கௌரவம் இல்ல, நம்ம சென்டருக்கும் கௌரவம். என்னமா யோசிக்கிற? வெளிநாடாச்சே, அதான் அங்க போறத பத்தி யோசிக்கிறேன். நீ கவலையே படாதம்மா. நிர்மலா, இது உனக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீ அங்க சில காலம் ஒர்க் பண்ணிட்டு இங்க திரும்பினா உனக்கு நம்ம சென்டர்ல பெரிய பதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, நிறைய சம்பளம் தருவாங்க. உன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம் இல்லையா? போகலாம் தான் தோணுது. ஆனா ஆனா என்னம்மா? இல்ல சார், அம்மாவையும் என் பொண்ணையும். ஐயோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. உனக்கு அங்க உள்ள சென்டர்ல குவார்டர்ஸ் கொடுக்க போறாங்க. நீ தாராளமா உங்க அம்மாவையும் குழந்தையும் அங்க கொண்டு போய் வச்சுக்க. அப்படியா சார்? ஆமாம்மா, நீ சரின்னு சொன்னா நம்ம சென்னை சென்டர் மூலமா உங்க 3 பேருக்கும் உள்ள பாஸ்போர்ட், விசா எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சார். ஆனா அம்மா என்ன சொல்ல போறாங்களோ? அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே சார். வெரி குட். நீ சிங்கப்பூருக்கு போறது தனிப்பட்ட முறையில நம்ம சென்டருக்கு பெரிய இழப்பு தான். ஆனா நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதுக்கு தான் நானே நீ சிங்கப்பூர் போறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இனிமே நீ அங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடு மட்டும்தான் பார்க்கணும். ஓகே சார், தேங்க்யூ. பவானி, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குற? அது இல்ல, நம்ம சித்ராவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால. சித்ராவை தான் தெரியும், சித்ராவோட பாய் ஃப்ரெண்ட்லாம் தெரியாது.
அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க சொல்ல வந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, சித்ராவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து தன்னோட லவ்வருக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்கான். அந்த பார்ட்டிக்கு நம்ம எல்லாரும் போகணும். ஏண்டி குழப்புற? இங்க பாரு, என்னோட பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான். அதுக்கு நாங்கெல்லாம் போறோம், நீயும் கூட வர. ஓகே? நான் வரல. ஏன் வர முடியாது? சம்பந்தம் இல்லாத இடத்துல வந்து முடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு எனக்கும் ரொம்ப தூரம். ஏண்டி அந்த வில்லேஜ்ல இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லையா? நீ எங்க இருக்க தெரியுமா? தி கிரேட் சிங்கப்பூர். ஆனா ஐ அம் அழகர் குளம் கேர்ள் இன் சிங்கப்பூர். ஓகே? இது சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்லையா? இது சொல்றது கூச்சம் இல்ல, உங்க கூட வந்தாதான் கூச்சமா இருக்கும். இல்ல சித்ரா, இத்தனைக்கும் இவ வந்து சென்னையில படிச்சுவ. அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியவே வர மாட்டேங்கிறாளே. நோ பவானி, நீ இந்த பார்ட்டிக்கு வர. நோ, நான் வரல. நீங்களா வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் வளர்ந்த சூழ்நிலை வேற. என்ன விட்டுருங்க. உனக்கு என்ன அந்த பார்ட்டிக்கு வர பயமா இருக்கா? பயம்லாம் கிடையாது, எனக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. டோட்டல் வேஸ்ட். மேடம். என்ன சார், என்ன வேணும்? நான் நடராஜனோட அப்பா. ஒரு சின்ன வேலை இருக்கு, கூட்டிட்டு போலாமா? பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். சரி நட்ராஜ், போ. நட்ராஜ், நாளைக்கு மறக்காம ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். சரி மிஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. ட்ரீ. அம்மா வீட்ல இருக்காடா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்லடா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்? அப்ப ஏன்ப்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? அதான் நான் வந்திருக்கேன்ல. உண்மையை சொல்லுப்பா, அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? உண்மையாவே அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் ஏன்ப்பா அம்மா வரல? நீங்க ஏன்ப்பா நீ கூட்டிட்டு போக வந்தீங்க? ஏண்டா, அப்பா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரக்கூடாதா? அப்பா உன்னை அடிச்சிட்டேன்ல. அடிச்சிட்டேனே தவிர மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நானே வந்துட்டேன். சரி வா, நம்ம எங்கேயாவது ஜாலியா வெளியில சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். வா. அம்மா வீட்ல இருக்காடா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்லடா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்? அப்ப ஏன்ப்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? அதான் நான் வந்திருக்கேன்ல. உண்மையை சொல்லுப்பா, அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? உண்மையாவே அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் ஏன்ப்பா அம்மா வரல? நீங்க ஏன்ப்பா நீ கூட்டிட்டு போக வந்தீங்க? ஏண்டா, அப்பா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரக்கூடாதா? அப்பா உன்னை அடிச்சிட்டேன்ல. அடிச்சிட்டேனே தவிர மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நானே வந்துட்டேன். சரி வா, நம்ம எங்கேயாவது ஜாலியா வெளியில சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். வா. டேய், ரமேஷ் எங்கடா? அவன் எங்கடா அங்க இருக்கான்? அந்த பக்கம் எங்கேயா போய் பாரு. ஒருவேளை ரூம்ல இருப்பானோ? ரமேஷ், ரமேஷ், டேய் எழுந்துடுறா.
என்னடா என்னடா இதெல்லாம்? எழுந்துரு. ஏன்டா இப்படி இருக்க? டேய் ரமேஷ், நான் பேசிட்டே இருக்கேன். டேய் ரமேஷ். டேய் ரமேஷ், என்னடா இதெல்லாம்? அந்த பொண்ணுக்காக ஊர்ல இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இப்படி கஷ்டப்படணுமா? சரி அதை விடுற. எங்க அம்மா அப்பா அவங்கள விட்டு புரிஞ்சதை என்னால தாங்கிக்க முடியல. பாவண்டா எங்க அம்மா. டேய் ரமேஷ், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியா? என்னடா? அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? என்னடா இப்படி கேக்குற? டேய், அப்ப நீ எப்படி இருந்திருக்கணும்? அந்த பொண்ணை நீ பல வருஷத்துக்கு அப்புறம் நேரடியா பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவா தெம்பா தைரியமா இருக்க தேவையா? நீ இங்க வேலை செய்யறது கூட நான் தப்புன்னு சொல்லல. கூட வச்சிருக்கே ஒரு கெட்ட பழக்கம், அதான் தப்புன்னு சொல்றேன். என்னடா பண்ண சொல்ற? அவளையும் என் வீட்டை மறக்கிறதுக்காக நான் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சேன். இப்ப கடைசியில இதுலயே மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். சிவா, நீ சொல்ற மாதிரி இந்த நிலைமையில அவ முகத்துல முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. இங்க பாரு, என்னடா இதெல்லாம்? வருத்தப்படாதடா. இந்த பாரு, நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல் இருக்கு பாத்தியா, அதான்டா உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ பண்றது தப்புன்னு உனக்கே புரியுதா இல்லையா? உன் உயிரை விட பவானி மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளவு பெருசா மதிக்கிற, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வா. நீ அந்த பொண்ணு உன்னை எதுக்காக வெறுக்கிறான்னு நினைக்கிற? இந்த கெட்ட பழக்கத்தினால தானா? இதை நீ விட்டான்னு வச்சுக்கோ, அவ உன்னை வெறுக்க மாட்டா. புரியுதா? ஆமாடா. டேய் இங்க பாரு, நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல் எனக்கே புரியுதுன்னா அவளுக்கு என்ன புரியாமலா இருக்க போது? கண்டிப்பா புரியும்டா. முதல்ல இந்த கெட்ட பழக்கத்தை விடு. போ, போய் முதல்ல மூஞ்சி கழுவிட்டோம். போ. டேய், என்னடா வேணும்? இது பாரு, அந்த பிளேன் வாங்கிக்கிறியா? இங்க வா. இது வாங்கிக்கிறியா? ஏதாவது வாங்கிக்கடா. இது வாங்கிக்க. இது பாரு, கன் வாங்கிக்கடா. வாங்கிக்க சொல்றேன், வாங்கிக்க. இது பாரு, இது வச்சுக்கோ. இது பாரு, ரேஸ் கார் வச்சுக்கோ. இந்தா வச்சுக்கோடா. சார் எவ்வளவு சார்? இது 3000 சார். சரிங்க, வா. ஏய், மயில் தொகைடா. எவ்வளோங்க இது மொத்தமா? 200 சார். இது பாரு, மயில் தொகை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்பா வாங்கி கொடுத்தான்ல. வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீடா? சாப்பிட பரவாயில்ல, ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்த படி எவ்வளோங்க? 5 rupees. சரிங்க, வா. என்னது, சிங்கப்பூர் போறியா? என்னடி விளையாடுறியா நீ? என்னம்மா இது போய் விளையாடாதுன்ற? இது ரொம்ப நல்ல சான்ஸ்மா, நாம கண்டிப்பா போறோம். என்ன நிர்மலா, நீ பாட்டுக்கு யோசிக்காம எதையோ பேசிட்டு இருக்க. அது ஒரு கண்காணாத தேசம்டி. அங்க போய் நீ, நானு, என் பேத்தி 3 பேரும் கஷ்டப்படணுமா? இத பாரு, இதெல்லாம் ஒத்து வராது. ஆமா, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம சென்ட்ரோட குவார்டர்ஸ்ல தான் தங்க போறோம். அங்க எந்த பயம் கிடையாதுமா. இப்ப அங்க போகணும்னு அப்படி என்ன அவசியம்? அம்மா, அங்க போனா எனக்கு ரொம்ப நல்ல சம்பளம்மா. அது மட்டும் இல்லாம மாசா மாசம் நம்ம நிறைய பணம் மிச்சம் பண்ணலாம். என் மகளோட எதிர்காலத்துக்கு நான் பணம் சேர்த்து வைக்கணும் இல்லையாமா? அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு இங்க விருப்பப்பட்ட நம்ம திரும்பி வரலாம். அப்படி வரும்போது எனக்கு இங்க நல்ல வேலை எல்லாம் கிடைக்குமா? நிர்மலா, மத்த எல்லாத்தையும் விடு. உன் அண்ணன் முதல்ல இதுக்கு ஒத்துக்குவானா?
நாம சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு மாணிக்கம் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டான். அம்மா நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா? நாம இப்ப மட்டும் என்ன ஒன்னாவா இருக்கோம்? இங்க நாம பாபநாசத்துல தனியா இருக்கோம், அங்க அவங்க சென்னையில தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்தாலும் என்னம்மா? அது எப்படி நிர்மலா? இங்க இருந்தாலும் நினைச்ச நேரத்துக்கு அவன் வந்து பாத்துட்டு போவான். ராத்திரி பஸ் ஏறினா காலையில இங்க வந்துருவான். அம்மா சிங்கப்பூர் மட்டும் என்னம்மா? நினைச்ச 3 மணி நேரத்துல அங்க வந்துடலாம். உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஆமாடி, பேச்சுக்கு பதில் சொல்லிட்டே இரு. இத பாரு நிர்மலா, சிங்கப்பூர் போறது எனக்கே பிடிக்கலடி. அம்மா நல்லா யோசிச்சுக்கோ. நீ வரதா இருந்தா வா, வரலன்னா விட்டுடு. ஆனா நான் கண்டிப்பா சிங்கப்பூர் போறேன், அதுல நான் உறுதியா இருக்கேன். அப்படி நீ வரலன்னா அண்ணனோடய இருந்துக்கோ. நான் போறதுல எந்த மாற்றமும் கிடையாது. Reference book? Yeah, I have a book. Can you give it to me? Yeah, sure, I'll give it to you. Okay. Are you adjusted with the Singaporean foods? Yeah, I like it. Good morning, Bhavani. Good morning. Hi. Good morning, Bhavani. ஹர்ஷா, ஏற்கனவே குட் மார்னிங் சொல்லிட்டீங்களே. நான் சொன்னேனா? சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். By the way, very good morning. பவானி, 1 minute. நைட் நல்லா தூங்குனீங்களா? தூங்குனேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் தூங்கல, அதான். ஏன்? அது மனசு தூங்கதான் உடம்பு தூங்கும். ஏன்? என்னாச்சு? எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. சம்திங் அப்நார்மல். என்னை பத்தி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பவானி. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷா, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் உடம்பு பண்றேன். இல்ல, மனசுக்கு தான். சரியா தூங்காட்டி இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணோம். நீங்க வேணா ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்க அர்ஜென்ட் வேலை ஏதாவது இருந்தா நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ பவானி, தேங்க்யூ வெரி மச். ஐ எம் சாரி. இப்ப எதுக்கு தேங்க்யூ சாரின்னு ரெண்டுமே சொல்றீங்க? அது வந்து Harsha, are you in love with her? Congrats, good choice. மொழி புரியாதவளுக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குது. தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்றா. ச்சே. அம்மா பாத்தியாமா அப்பாவை எவ்வளவு மயிலருக்க வாங்கி கொடுத்துருக்காருன்னு. இதெல்லாம் அப்படியே புக்குக்குள்ள வைக்கிறது. நடராசா, விட்டா உங்க அப்பா மயிலையே வாங்கி கொடுத்துருவான்டா. உன் மேல அவ்வளவு பாசம். இல்ல பாட்டி, அவ்வளோ வெறுப்பு. தமிழ்ச்செல்வி மேல, அந்த சின்ன குழந்தை மேல அவ்வளோ வெறுப்பு. அதனாலதான் இவ்ளோ மயில் இறகுகளை வாங்கி கொடுத்திருக்காரு. இவனுக்கு அதை பார்த்து அலுப்பு வரணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. இவருக்கு எங்க வீட்டு மனுஷங்க மேல மட்டும்தான் வெறுப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்போ குழந்தைங்க மேல கூட படர ஆரம்பிச்சிருச்சு. இது பல தலைமுறைக்கும் தொடரும். இதை விட பெரிய துரதிர்ஷ்டம் எனக்கு என்ன?